வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் கொடுத்து ஏ டு பி சேஞ்சஸ் என்ன, பி டு சி சேஞ்சஸ் என்ன, சி டு ஏ சேஞ்சஸ் என்ன அப்படின்னு கொடுப்பாங்க. உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து டெம்பரேச்சரையும் ஒய் ஆக்சிஸில் வந்து வேல்யூமும் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் ஏ டு பி அப்படிங்கிறதுல வந்து வேல்யூ மாறலை. அப்போ டிபி இஸ் ஈக்குவல் டு 0. வேல்யூ மாறலை அப்படின்னா வேல்யூ பிகம்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னா இது ஐசோகோரிக் ப்ராசஸ். அதே மாதிரி சி டு ஏ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மாறலை. டெம்பரேச்சர் மாறலை அப்படின்னா டிடி ஈக்குவல் டு 0. அப்போ டிடி ஈக்குவல் டு 0னா இது இஸ் ஐசோதெர்மல் ப்ராசஸ். பி டு சி பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டுத்துலேயும் மாற்றம், டெம்பரேச்சர் அண்ட் வேல்யூம் ரெண்டுத்துலேயும் மாற்றம். அப்படின்னா ப்ரெஷரில் மாற்றம் இருக்காது. டிபி ஈக்குவல் டு 0. அது ஐசோபேரிக் ப்ராசஸ். அப்போ ஏ டு பி ஐசோகோரிக் ப்ராசஸ், பி டு சி ஐசோபாரிக் ப்ராசஸ், சி டு ஏ ஐசோதெர்மல் ப்ராசஸ். இதுதான் அவங்க வந்து கொஸ்டின்ஸில் ஆப்ஷன்ஸாக வந்து இந்த ஐசோகோரிக், ஐசோபேரிக், ஐசோதெர்மல் அப்படிங்கிறத மாற்றி மாற்றி கொடுத்து எது ஏ டு பி, பி டு சி, சி டு ஏ எந்த சேஞ்சஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்து கேட்க வாய்ப்புகள் இருக்குது நீட் எக்ஸாமில். சரிங்களா?